வால்யூம் டிஸ்கவுண்ட்டு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னாக்கா மாறக்கூடிய எக்ஸ்பென்ஸ். இது வந்து ப்ராடக்ட் இல்லாத வேரியபிளில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்டஸ் இப்போ கச்சா ரா மெட்டீரியல் சார்ந்தது, ஒன்று ரா மெட்டீரியல் சாராது ஒன்று. ஸோ வேரியபிள் அது வேரியபிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ராடக்ட் அதாவது யூட்டிலிட்டி ஃபீஸ், பவரு, இபி பவரு, அதுக்கேற்ற மாதிரி லேபர் காஸ்ட்டு, அவங்க வேஜஸ், லேபருடைய காஸ்ட்டு, இதெல்லாம். இப்போ நம்ம லேபர் நல்லா ஒழுங்காக எம்ப்ளாய் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி அவன் அதிகமாக நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிற மாதிரி அவளுக்கு ப்ரொவைட் பண்ணால் லேபர் காஸ்ட்டுக்கு ஏற்ற லேபர் காஸ்ட்டுக்கு மேலே அவன் அவுட்புட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு இவ்வளோ கொடுக்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பவரில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், எங்கெங்கே ஃபியூல் சேவ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கன்செஷன் கொடுக்கலாம், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கெலாம் கன்செஷன் கொடுக்கலாம் பவருக்கு. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் யூஸ்லேஸ் பண்ணிக்கலாம், சப்சிடி யூஸ் பண்ணிக்கலாம், பவர் சப்சிடி இது மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் குறைக்கப்படும். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சாலே கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு அதிகமாகும். முக்கியமாக பவர் வந்து இப்போ ஃபியூலு, அப்புறம் வந்து இது போட்டுருங்க எமர்ஜென்சிக்கு ஜென்ரேட்டர். ஸோ எப்படி ஃபியூல் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், இந்த மாதிரி பெரிய காரியங்கள் நம்ம செய்யணும். அது பண்ணும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூட்டிலிட்டி ஃபீஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் ஒரு மில்லுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து கரண்ட்டே கொடுக்கல. அவன் கரண்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்த லெட்டர் கொடுத்துட்டான். நாங்கள் மேலே லோனை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமான்னு எல்லாம் மிஷினை பாலியூத்தின் பேக் செய்து லோன் கொடுத்தோம். அவன் வருஷம் ஃபுல்லாக ஃபியூல் இதுலேயே ஓட்டினான், ஜென்ரேட்டரில். அது ஃபியூல் போட்டே அந்த பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு. அந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டத்தில் போயிடுச்சு. நல்ல பிஸ்னஸ் பாலியூத்தின் பேக்கு. ஆட்டோ வாங்கினா அந்த பேக் தான் யூஸ் பண்ணோம். சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினா அதை பேக் தான் யூஸ் பண்ணோம். மிளகாத்தூள் வாங்கினா அந்த பேக் தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில் அது. கடைசியில் பாருங்கள், ஒரு தப்பான ஒரு இடத்துல பவர் வராத ஃபியூலில் ஓட்டி கடைசியில் ஒரு வருஷமாக ஓட்டினா பாருங்கள், ஒரு வருஷம் பயங்கர லாஸ்ட்டில் வந்து வெளியவே முடியல. அந்த யூனிட் நல்ல யூனிட்டு. அது மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. அது மாதிரி எங்கெங்கே நம்ம பண்ணணுமோ சேவ் பண்ணணுமோ அவ்வளோ சேவ் பண்ணோம். ஃபியூலு, லேபர் காஸ்ட்டு. லேபர் காஸ்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது, அவன் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போய்டுவான். ஆனால் நீங்கள் லேபர் எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம். நல்ல ப்ரொடக்டிவாக மாற்றலாம். நல்ல ட்ரைனிங் கொடுத்து, ஸ்கில்லை கொடுத்து மோட்டிவேட் பண்ணி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு லேபர் கொடுக்கறத விட அவனுக்கு வந்து அவனோட ப்ரொடக்டிவிட்டி, அவனோட எபிலிட்டி கூட வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது ஓவரால் பிஸ்னஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி உங்களுக்கு ஏறும்.